ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய போயம் நவீன் பத்ய சைனிகா 2 அதில் 8th போயமான காண்டே மத்து போவோ ராமேஸ்வர் சுக்லா அஞ்சல் அவர்களால் எழுதப்பட்டது. இதனுடைய சாராம்சம் நம்ம ஆல்ரெடியாக பார்த்தாச்சு. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களே தான். ஸோ த்ரூஅவுட் த போயம் என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரா தான் இல்லையா? ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ओके। कांटे मत बोवो। संदर्भ सहित व्याख्या कीजिए। हर सपने पर विश्वास करो। लो लगा चांदनी का चंदन। मत याद करो मत सोचो ज्वाला में कैसे बीता जीवन। इस दुनिया की है रीत यही सहता है तन बहता है मन। सुख की अभिमानी मदिरा में जो जाग सका वह है चेतन। इसमें तुम जाग नहीं सकते तो சேஜ் பிச்சாக்கர் மத்து சோவோ. இதில் வந்து என்னென்னா, வாழ்க்கைக்கான அந்த விஸ்வாஸ் கரோ நம்பிக்கை கொள்ளுங்க, கனவுகள் கொள்ளுங்க, அந்த கனவுகளின் மேலே நம்பிக்கை கொண்டு அதைப்படி முன்னேறுங்க. அது அந்த கனவு அப்படின்றது சாந்தினிகா சந்தன் அப்படின்னா அந்த நிலவினுடைய அந்த சுகத்தை உங்களுக்கு தரும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்னா அதை நினச்சி கஷ்டப்படாதீங்க. இஸ் துனியா கி ஹை ரீதி ஹை. நம்மளுடைய உடல் வந்து கஷ்டப்படும், ஆனால் மண் செஹ்தாகை தன் பெஹ்தாகை மண் சுக்குக்கி அபிமானி மதிராமே. அதாவது நம்மளுடைய மனது அப்படின்றது வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்றத என்னன்னு தேடி போகும். இதுதான் வந்து ரீத்து யஹி, இதுதான் வந்து உலகினுடைய இயல்பு. நீங்கள் வந்து சந்தோஷமான தருணத்தில் வந்து அபிமானி மதிராமே, ஒரு கர்வம் அகங்காரம் அப்படின்ற அந்த போதையில் வீழ்ந்து விடாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதுவும் வந்து சாராம்சில் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ இது இஆர்சியில் பார்க்கலாம். यदि फूल नहीं बो सकते तो कांटे कम से कम मत बोवो। प्रसंग यह पद्यांश कांटे मत बोवो नामक कविता से दिया गया है. இந்த மேலே கொடுத்த பேரா வந்து காண்டே மத்து போவோ அப்படின்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. यह श्री रामेश्वर शुक्ल अंचल की कविता है. இது ராமேஸ்வர் शुक्ल अंचल அவர்களினுடைய கவிதை. संदर्भ मनुष्य को दुख में भी धीरज धरना चाहिए. இது வந்து எந்த மாதிரி டைமில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இதில் சொல்லப்பட்டிருக்கு? மனிதன் வந்து துக்குமே பி துக்கத்திலும் கூட துன்பமான நேரத்திலும் கூட தீரஜ் தர்னா ஒரு தைரியத்தோட இருக்க வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயங்களை தான் இந்த பேரால வந்து சொல்கிறாங்க. யஹி பாத் இஸ் பத்யான்ஷ் மே பத்தாயி கைஹே. இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த பேரால பத்தாயி கைஹே சொல்லப்பட்டிருக்கு. வியாக்கியா தும்கோ ஸ்வப்ன தேக்னா சாஹியே. நீங்கள் வந்து கனவுகள் காணுங்க. கனவுகள் ஸ்வப்ன தேக்னா சாஹியே காண வேண்டும். ஸ்வப்ன தும்கோ சாந்தினி ஒரு சந்தன் கா சுக்கு தேகா. அந்த கனவு அப்படின்றது உங்களுக்கு அந்த நிலவினுடைய அந்த சுகம் அப்படின்ற அதை வந்து கொடுக்கும். உஸ் ஸ்வப்னக்கோ சச் பனானே கா யத்ன கர்னா சாஹியே. உஸ் ஸ்வப்னக்கோ அந்த கனவை வந்து மெய்ப்பிக்க, கனவுகள் மெய்ப்பட வேண்டும்ன்ற மாதிரி கனவை மெய்ப்பிக்க பனானேக்கா யத்ன கர்னா முயற்சிக்க வேண்டும். இஸ் பர் விஸ்வாஸ் பி கர்னா சாஹியே. ஸோ அதன் மேலே நம்பிக்கையும் கொள்ள வேண்டும். விஸ்வாஸ் நம்பிக்கை. तुम्हारा पुराना जीवन कष्टों के बीच में बीता होगा. तुम्हारा पुराना जीवन உங்களுடைய கடந்த கால புராணா ஜீவன் கடந்த கால வாழ்க்கை துன்பங்களில் வந்து பீச் மே பீத்தா ஹோகா கழித்திருக்கலாம். தும் உஸ்கே பாரே மே மத்து சோச்சோ. நீங்கள் அதை பற்றி மத்து சோச்சோ யோசிக்க வேண்டாம். தன் கஷ்டோं को सहता है और मन योजनाएं बनाता है. यही इस दुनिया की रीति है. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சாராஞ்சில் இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷாரத் உத்ராதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா லெசனுமே நான் எடுத்துட்டேன். இன்னும் மிச்சம் இருக்கிற மற்ற எல்லா லெசனும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை ஞாபகமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி விஷாரத் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தன் கஷ்டோங்கோ செஹ்தாகை. அதாவது உடல் அப்படின்றது கஷ்டத்தால் துக்கத்தால் அதை வந்து பொறுத்துக்குது. செஹ்தாகை
और मन योजना बनाता है மனம் அப்படின்றது அதற்கான அந்த யோசனையில உருவாக்குது. இஸ் துனியா கி ரீதி ஹை யஹி சாரி இதுதான் இந்த உலகினுடைய ஒரு வழிமுறை. அதுதான் எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த வழி. சுக்குகே சமய மனுஷக்கோ அபிமான் ஹோத்தாகை சந்தோஷமான அந்த தருணங்கள்ல மனிதன் ஒரு அகங்காரமானவன் பெருமை அந்த மாதிரி விஷயங்களை கொள்கிறான். வஹு மதிரா கே சமானிய அது போதை மதுவுக்கு சமமானது. ஜோ அபிமான் சே பச்தாகை வஹி ஹோஷியார்கே யாரு அந்த அகங்காரமானவன் கர்வம் எது வேணா வச்சுக்கலாம் பெருமை அந்த இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி வழியில போகாம இருக்காங்களோ அவங்க ஹோஷியார் ரொம்ப திறமைசாலி ரொம்ப கிளவர் அவங்க ஒரு புத்திசாலிகளாக இருக்காங்க. தும்கோ அபிமான் சே பச்கர் ரஹனா சாஹியே நீங்களும் அபிமான் அந்த விஷயத்துல இருந்து தப்பித்து இருக்க வேண்டும். அதோட நீங்க போகக்கூடாது. மகர் யதி ஐசா கர் ந சகோத்தோ நஷேமே ஆக்கர் மத்து சோயோ கரோ அப்படி செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த மதுவை நீங்க அருந்தி உறக்கத்துல போயிடாதீங்க. யதி தும் தூசரோं की भलाई न कर सको तो कम से कम बुराई मत करो. சப்போஸ் दूसरों की भलाई இந்த லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா இதுதான். சப்போஸ் ஃபூல் நஹி போ சக்தே தோ சப்போஸ் நல்லது விளைக்க முடியல அப்படின்னாலும் காண்டே கம் சே கம் மத்து போவோ முள்ள குத்தாதீங்க. அதுதான் காண்டே மத்து போவோ அப்படின்ற இந்த போயமினுடைய தலைப்பே. சப்போஸ் நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பலாயி ந கர் சக்கோத்தோ நல்லது செய்ய முடியலைனாலும் கம் சே கம் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தவறாவது தீமையாவது செய்யாம இருங்க. விசேஷத்தா யஹ் பத்யான்ஷ் ஹமாரே தில் மே விஸ்வாஸ் கோ ரோக்தா ஹை இந்த பத்யான்ஷ் மேல சொன்ன அந்த பேரா ஹமாரே தில் மே நம்மளுடைய மனதுல விஸ்வாஸ் கோ ரோக்தா ஹை நம்பிக்கை விதையை ரோக்தா விதைக்கின்றது. துனியா மே ஜீனே கா உபாய சிக்காத்தா ஹை உலகத்துல இந்த வாழ்வதற்கான வழியை உபாய சிக்காத்தாக கற்றுக் கொடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சந்தர்ப்ப சகித் வியாக்கியா காண்டே மத்து போவோனுடைய இஆர்சி உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது புரிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எல்லாரும் நல்லா படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.